பணம் எப்போதும் நிம்மதியை தருவதில்லை. ஆனால் நிம்மதி இல்லாமல் போவதற்கு பணம் முக்கிய காரணமாக அமைகிறது. ஆமாங்க, பண வாழ்க்கை தேவைதான். ஆனால் பணமே தான் தேவை, பணம் மட்டும்தான் தேவை, பணத்து பின்னாடியே பித்து பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள் கிடையாது. உண்மைதானே? கன்னிராசி எப்போவுமே அப்படி பண்ண மாட்டாங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். பொதுவாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும். யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது குரு அதிசார பெயர்ச்சி 10ஆம் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21, 2025 வரைக்கும் குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்ன பண்ணுறாரு? மிதுன ராசியில் இப்போ இருக்கார். ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பிரவேசம் அடைகிறார். இந்த கடகத்தில் பிரவேசம் அடைகிறார் இந்த 8ஆம் தேதி 10ஆம் மாதத்துலேருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும். இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கக்கூடிய லக்கி டைம், நமக்கு அடிக்கக்கூடிய பொக்கிஷம். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது பல பேருக்கு உதவி பண்ணி ஏமாந்து போய் கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, என்னடா இது எடுத்த உடனே ஏமாந்து போனவங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அதான் உண்மை. இப்போதைக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்குன்னு. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட சோதனைகளை பார்த்துட்டீங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் பார்த்துட்டீங்க, ஏகப்பட்ட வருத்தங்களை பார்த்துட்டீங்க. ஒரு விடிவே கிடைக்காதா அப்படின்னு யோசித்த கன்னிக்கு இப்போ விடிவு கிடைக்கக்கூடிய நேரம். நமக்கு நடந்தது எல்லாமே நல்லது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரம். ஞானிகள், குருமார்கள், முன்னோர்கள், நீங்கள் செய்த புண்ணியம், இது எல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நேரம். சும்மா இப்படி சொல்லி சொல்லியே உடம்பு ரணகலமாக இருக்கிறது எனக்கு தெரியுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ இடர்பாடு சூழ்நிலையிலையும், இவ்வளோ கஷ்டத்துலேயும், பொருளாதார வீழ்ச்சியிலையும் வாழ்க்கை தொலைச்சிட்டு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் எதை எங்கே சொல்கிறதுன்னு சொல்ல முடியாமல் தவிச்சு ஆனாலும் கௌரவத்தோட வாழ்க்கையை நடத்துகிறோமே, எப்படி இது? நினச்சி பாருங்கள். இதே நிலைமையில் இன்னொருத்தவங்க இருந்தாங்கன்னா, இதே இன்றைய சூழ்நிலையில் கன்னிராசிக்காரவங்க மாதிரி வேறு யாராச்சும் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? சமாளிக்க முடியுமா அவனால்? வேறு ஒருத்தங்களால் சமாளிக்க முடியுமான்னு கேட்குறேன். இது கன்னிராசியாக இருக்கிறதுனால சமாளிக்கிறாங்க. இதுக்கே உங்களுக்கு விருது கொடுக்கணுங்க, மிகப்பெரிய பாராட்ட தரணும். என்ன அவார்டு, உலகத்திலே உயர்ந்த அவார்டு இருக்கோ அதை கொடுக்கணும். இந்த பாஷா படத்தில் ரஜினிகாந்த் கம்பத்தில் கட்டி அடிப்பாங்க, அப்போது ஒரு குழந்த போல் சிரிக்கிறியேன்னு ஒரு அதே தான். அப்படியே அந்த பொசிஷனை கட் பண்ணி கன்னிராசிக்கு வைங்க, செட் ஆகும். எப்படியா? எப்படி இவ்வளோ சமாளிக்கிற? நஷ்டத்தையும் வெளியில் காட்டிக்க மாட்டுற, கஷ்டத்தையும் வெளியில் காட்டிக்க மாட்டுற, கந்தலாக ஆக்கினாலும் சிரிச்சுட்டு இருக்கிற. இப்படி தான் நம்ம உறவு இப்போ நினைக்கும், இப்படி தான் நம்மளுடைய சொந்தம் நினைக்கும், இப்படி தான் நம்மளுடைய நண்பர்கள் நினைப்பாங்க. இப்படி இருக்கக்கூடியது உண்மைன்னா, இது வருத்தம்னு உண்மைன்னா பல பேர் அழுதுட்டு இருக்காங்க, நீங்கள் சிரிக்கிறீங்க, இன்னும் மற்றவங்களுக்குலாம் எரியுது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காருல கடவுள். கடவுளுக்கு தெரியாமல் ஒன்று நடக்குது. நம்ம கன்னிராசிக்காரவங்க எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க, ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் வேதனைப்படுவாங்க. எத்தனை விஷயங்களை போட்டு மறைச்சி முழுங்கிக்கிட்டே இருக்கீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மற்றவங்கள மாதிரி இன்னொருத்தவங்க துன்பப்பட்டால் என்ன நினச்சிட்ருக்கீங்களா? எத்தனை இடத்துல இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிங்க. அப்போ உங்கள் எண்ணம் இப்போ நல்லதை கொடுக்க போகுது. உங்கள் எண்ணம் உங்களை யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ, யாரெல்லாம் வருத்தப்பட வச்சாங்களோ அவங்களாம் வெக்கி தலகுனிய போகிறாங்க. இந்த குரு அதிசார பயிற்சி இதுக்கு ஒரு முன்னோட்டம். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு விளக்க உரையே கொடுக்க போகுது. அதாவது இந்த விதை உள்ளுக்குள்ளே வச்சு புதைச்சாச்சு, இந்த விதை வெளியில் வராது, மூடியாச்சு. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். இந்த 11ஆம் வீட்டுக்கு வர்றது லாபஸ்தானம், லாபத்துக்கு வராரு. அதுவும் நட்பு, அந்த இடத்துல உச்சம் பெற்ற வீடு, அதுக்குள்ளே வராரு. உங்களுக்கு குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கு வராரு, லாபத்தில் வராரு. அதனால் நல்ல நண்பர்கள் உதவி பண்ண போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற வயசில் பெரியவங்க உதவி பண்ண போகிறாங்க. நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கங்க, கன்னிராசிக்காரங்க பெரியவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, நண்பர்களுக்கு உதவி பண்ணுவாங்க. யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் என்ன உதவி பண்ணாலும் அது உங்களுக்கு பலன் தரும். உங்களுக்கு பண உதவி கிடைக்கும், பொருள் உதவி கிடைக்கும், அதிகாரம் உதவிகள் கிடைக்கும். எதை சம்மந்தமாக உதவி வேணுமோ அதை சம்மந்தமாக உதவி கிடைக்கும். உங்களுடைய அப்ளிகேஷன் மட்டும் போடுங்க, உங்களுடைய வாய்ஸை மட்டும் விடுங்க. ஆனால் கேட்காம இருக்காதீங்க, கேட்டுருங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் போய் கேட்டுருங்க. உங்களுக்கு 10 ரூபா பணம் வேணுமா? 10 ரூபா பணம் வேணும்னு கேளுங்க, கிடைக்கும். மறுக்கவே முடியாது. அந்த நேரத்தில் அதான் லாபம், மறுக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், உங்களுடைய பலம் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய நேரம். சுருங்கி இருந்தவங்களுக்கு சொடுக்கு போட்டு சுருங்கி இருந்தவங்களுக்கு சொடுக்கு போட்டு முன்னேறக்கூடிய நேரம்.
இந்த டைமை மிஸ் பண்ணாதீங்க கன்னிராசிக்காரர்களே. இது லாப குரு. குரு வழிகாட்ட போகிறாரு. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். அது உதவியாக இருக்கட்டும், அது உங்களுக்கு பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கேட்டால் கிடைக்கும். அதனால் கசக்கி பிழிகின்ற உலகத்தில், நசுக்கிய உலகத்தில், உயிர் இருக்குமா இருக்காதான்னு நினச்ச இந்த உலகத்தில் மீண்டும் எழப் போகிறீங்க. உயிர் பிழைத்து எழப் போகிறீங்க. இது நடக்க போகுது கன்னிராசிக்காரர்களே. இது நடக்கும். இந்த உண்மை. நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா, நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ நமக்கு ஒரு வழிகாட்டி கிடைப்பாங்க. அந்த வழிகாட்டி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த மிராக்கலான ஒரு வழி நம்மளை உச்சத்துக்கு கொண்டு போகும். எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம். குரு தான் காரணம். அது சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், வழிகாட்டுறவங்களா இருக்கலாம், நமக்காக பேசுகிறவங்களா இருக்கலாம். ஒரு குரு இல்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது. அப்படிப்பட்ட ஒரு குருவோட அருள் எப்படி கிடைக்கும்னா, நமக்கு குரு சாதகமாக இருந்தால் தான் கிடைக்கும். இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கு ஏற்ற போகிறார். வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறார். நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு. ஸோ இந்த நேரம் அற்புதமான நேரம். யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார். நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் 3 பரிகாரம் செய்யுங்க. 3, அதாவது 8/10/2025 21 டிசம்பர் 2025 வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க. எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம். அப்படின்னா என்னங்க? தீதும் நன்றும் பிற தர வாரா சொல்லுவாங்க இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும், தீது வரதா இருக்கட்டும், இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும். இந்த நேரத்தில் முதல் விஷயம், வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, குரு வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். நல்லா கவனிக்கணும். நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார். அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க. குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு. உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும். எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும். அந்த குரு ஹோரையில் ஒரு 3 டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே. அதில் எப்படியும் உங்களுக்கு 2 டைம்ஸ் நல்ல டைமாக வரும். அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும். அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம், சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. குரு நல்லதை கொடுப்பார். மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்புங்க. 3வது, உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம். அவ்வளோதான். இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது. குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க. இந்த குரு அதிசார பெயர்ச்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது. நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க. குருவினால் கெட்டவர்கள் கிடையாது, வென்றவர்கள் தான் இருப்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். எத்தனை மாலைகள் விழுந்தாலும், எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும், நம்ம ஒரு சரியான பாதையில் போனால், குருவை மறக்காமல் இருந்தால், குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும். நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு. நன்றி.